ஆமென். அதற்கு ரொம்ப நீண்ட நாட்கள் பிறகு உங்களை சந்திப்பதில் ரொம்ப சந்தோஷம். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பார். ஒரு பாடலை பாடுவோமா? ஹalleluya, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. உங்க வார்த்தை எனக்கு இன்பமானது. உங்க வார்த்தையினாலே மனம் புதிதாகுது. நொந்து போன வாழ்வு மறுரூபமாகுது. மணவாளன் இயேசுவையே தினம் தேடுது. நொந்து போன வாழ்வு மறுரூபமாகுது. மணவாளன் இயேசுவையே தினம் தேடுது. பொன்னான நேரம், நீர் பேசும் நேரம், இன்பமான நேரம், உம்மில் உறவாடும் நேரம். பொன்னான நேரம், நீர் பேசும் நேரம், இன்பமான நேரம், உம்மில் உறவாடும் நேரம். பொன்னான நேரம். நீங்க பேசுங்க, நான் கேட்கிறேன். எல்லாரும் சொல்லுங்க, நீங்க பேசுங்க, நான் கேட்கிறேன். உங்க குரலை கேட்க ஓடோடி வந்தேனையா. உங்க வார்த்தை எனக்கு இன்பமே, இன்பம் தானையா. உங்க குரலை கேட்க ஓடோடி வந்தேனையா. உங்க வார்த்தை எனக்கு இன்பமே, இன்பம் தானையா. பொன்னான நேரம், நீர் பேசும் நேரம், இன்பமான உம்மில் உறவாடும் நேரம். பொன்னான நேரம், நீர் பேசும் நேரம், இன்பமான பொன்னான நேரம். அன்பு தகப்பனே, இந்த அருமையான நல்ல நேரத்திற்காக நன்றி சொல்லுகிறோம். ஆண்டவரே, தொடர்ந்து என்னோடு எங்களோடு நீர் பேசும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். தொடர்ந்து பாடிக்கொண்டு ஆராதிக்க சொன்னா அந்த இன்னைக்கு முழுவதும் ஆராதனை நடத்த ஆண்டவர் அந்த கிருபையை கொடுத்திருக்கிறார். முழுவதும் ஆராதனைக்குள்ளேயே, ஜெபத்துக்குள்ளேயே, ஆராதனை பிரசங்கத்துக்குள்ளேயே கொண்டு போயிடலாம். டைம் இல்லை. எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற நேரத்திற்குள்ளாக முடிக்க ஆண்டவர் உதவி செய்வார். ஜெபம் பண்ணிக்கங்க. ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். எல்லாரும் எடுத்து வாசிப்போம். நமக்கு எல்லாரும் தெரிந்த ஒரு பகுதி, ரூத் புஸ்தகம் 1வது வசனம், 3:1. ரூத் 3ஆம் அதிகாரம் 1வது வசனம். பின்பு அவள் மாமியாகிய நகோமி அவளை நோக்கி, என் மகளே, நீ சுகமாய் வாழ்ந்திருக்கும்படி நான் உனக்காக சௌக்கியத்தை தேடாதிருப்பேனோ. சௌக்கியத்தை தேடாதிருப்பேனோ. இப்போ இந்த நபர் யார் இடத்துல சொல்றா? யார்கிட்ட சொல்றா சொல்லுங்க? நகோமி அப்படிங்கிற ஒரு தாயார் ரூத்தை பார்த்து சொல்லுகிற ஒரு வார்த்தை, நான் உனக்கு சௌக்கியத்தை தேடாத இருப்பேனோ. இப்ப இந்த ஒரு கொஸ்டின்ஸ்க்கு நமக்கு இங்க ஆன்சர் கண்டுபிடிக்க முடியல. ஏன்னா அவங்க என்ன சௌக்கியத்தை தேட முடியும்? இருந்த சௌக்கியம் எல்லாம் என்ன செஞ்சிருச்சு? அல்லேலூயா சொல்லுங்க. இருந்த சௌக்கியம் எல்லாம் போயிடுச்சு. யாராவது தூங்குனீங்கன்னா எந்திரிச்சு நின்று அல்லேலூயா சொல்லணும். 10 அல்லேலூயா சொல்லுவேன். ஆமா, அதனால தூங்க மாட்டீங்கன்னு தெரியும். நீங்களாம் ரொம்ப நல்ல மக்கள். கவுனிங்க. இப்போ இந்த தாய் சொல்றாங்க, ரூத்தை பார்த்து சொல்றாங்க, என் மகளே, நான் உனக்கு சௌக்கியத்தை தேடாதிருப்பேனோ. இப்ப என்ன சௌக்கியத்தை இவர்களால கொடுக்க முடியும்? என்ன சௌக்கியத்தை தேடி கொடுக்க முடியும்? என்ன சௌக்கியம் அந்த அம்மா கிட்ட இருக்கு? புருஷன் இறந்துட்டாரு, பிள்ளைகள் 2 பேரும் இறந்துட்டாங்க. மூத்த மருமக முத்தம் கொடுத்துட்டு கடந்து போயிட்டா. ஆனா இருக்கிறது ரூத்து மட்டும்தான் இருக்கு. அந்த அம்மாவும் புருஷனை இழந்துருச்சு, பிள்ளைகளும் ஒண்ணுமே கிடையாது. இந்த அம்மாவுக்கிட்டையும் சௌக்கியம் இல்லை, இங்கேயும் சௌக்கியம் இல்லை. ஆனா சௌக்கியம் வந்தது. கரங்க தட்டி அப்பாவுக்கு நன்றி சொல்லுவோமா? ஹல்லேலூயா சொல்லுங்க. சௌக்கியம் என்றால் என்ன? சௌக்கியம் என்ன? எங்கெங்க சௌக்கியம்னா என்ன? என்னம்மா கண்ணு சௌக்கியம்னு பாட்டு தான் நாங்க கேள்விப்பட்டிருக்கிறோம். சௌக்கியம்னா என்னது? சுகமா இருக்கிறீங்களா?
சரி, நல்ல நலமா இருக்கிறீங்களா? இன்னொன்னு சொல்ல போனா, சௌக்கியத்தை தேடாதிருப்பேனோ அப்படின்னா, உனக்கு ஒரு ஆசீர்வாதத்தை தேடாதிருப்பேனோ, உனக்கு ஒரு பெருக்கத்தை தேடாதிருப்பேனோ, அல்லது உனக்கு ஒரு வளர்ச்சியை தேடாதிருப்பேனோ, உனக்கு ஒரு நன்மையை உண்டாக்காமல் இருப்பேனோ. ஆனா ஒண்ணுமே கிடையாது. நன்மை உண்டாக்குவதற்கு, சௌக்கியத்தை தேடுவதற்கு, ஆசீர்வாதத்தை கொடுப்பதற்கு எந்த ஒரு நிலைமையும் நகோமி கிட்ட கிடையாது. ஆனா ஒன்றுமே இல்லாத சுச்சுவேஷன்ல தான் சௌக்கியத்தை தேடாதிருப்பேனோ என்று சொன்னார்கள். எனக்கு அன்பானவர்களே, இந்த காலவேளை கர்த்தர் உங்களை பார்த்து சொல்லுகிறார், நீங்க ஏதோ ஒன்றை எல்லாவற்றையும் இழந்து இந்த இடத்துக்கு நீங்க வந்திருக்கலாம். நீங்கள் எதிர்பார்த்த காரியங்கள் ஒருவேளை நடக்காமல் இந்த இடத்துக்கு நீங்க வந்திருக்கலாம். உங்கள்கிட்ட இருந்தது கூட ஒருவேளை பறிது போயிருக்கலாம், உங்களை விட்டு கடந்து போயிருக்கலாம். ஆனா கர்த்தர் உங்களுக்கு ஒரு சௌக்கியத்தை வைத்திருக்கிறார். கர்த்தர் உங்களுக்கு ஆசீர்வாதங்களை வைத்திருக்கிறார். உங்களுக்கு ஒரு நலனை கர்த்தர் வைத்திருக்கிறார். உங்களுக்கு ஒரு பெருக்கத்தை கர்த்தர் வைத்திருக்கிறார். இனி பாருங்க, ஆண்டவருக்கு சித்தமான நான் வரும் பொழுது இந்த சபை ஃபுல் ஆகணும். கரங்களை தட்டி அப்பாவுக்கு நன்றி சொல்லுங்க. ஹல்லேலூயா. எல்லாம் கரங்களை உயர்த்தி ஒரு ஜெபம் பண்ணுவோமா? ஏசப்பா உங்களுக்கு நன்றி. இயேசுவின் நாமத்தினால இந்த ஆலயம் நிரம்பும்படி ஆத்துமாக்களை கொண்டு வாங்கப்பான்னு சொல்லுங்க. ஆத்துமா பாரம் உள்ளவங்க மட்டும் ஜெபம் பண்ணுங்க பாப்போம். எங்க ஜெபம் பண்ணுங்க, யாரெல்லாம் ஆத்துமா பாரத்தோடு ஜெபிக்கிறீங்கன்னு பாப்போம். எஸ் எஸ் எஸ், ஆமாண்டவரே, தேங்க்யூ லார்ட். எஸ் எஸ், ஆமென் ஆமென். எல்லாரும் இயேசுவின் நாமத்தினால, இயேசுவின் நாமத்தில் வடக்கே இருந்து கொடு என்றும் தெற்கே நோக்கி வைத்திராது என்றும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால மல்காரா பாகாஷாதா ரிபா நாமா ரிபாதல்லா ரிகா பாகா தீரி நம்மா இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால தகப்பனே இந்த ஆலயம் நிரம்பும்படி, இந்த ஆலயம் நிரம்பும்படி, இந்த ஆலயம் நிரம்பும்படி இயேசுவின் நாமத்தில் வடக்கிலிருந்தும் தெற்கிலிருந்தும் கிழக்கிலிருந்தும் மேற்கிலிருந்தும் இயேசுவின் நாமத்தில் சரம் சரமாய் கூட்டம் கூட்டமாக குடும்பம் குடும்பமாக இயேசுவின் நாமத்தினால் இந்த திருச்சபை தேடி இயேசுவின் நாமத்தில் வரட்டும். கட்டுக்களை உடைக்கிறோம் இயேசுவின் நாமத்தில். அந்தகார இருள் விலகட்டும் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஹல்லேலூயா. கர்த்தர் நமக்கு ஒரு சௌக்கியத்தை வைத்திருக்கிறார். கர்த்தர் ஒரு ஆசீர்வாதத்தை வைத்திருக்கிறார். ஆண்டவர் இந்த சபைக்குரிய பெருக்கத்தை கர்த்தர் வைத்திருக்கிறார். இயேசுவின் நாமத்தினால தீர்க்க தரிசனமா சொல்றேன், இயேசுவின் நாமத்தினால இந்த நாட்களுக்கு பிறகு திரளான ஜனங்கள் சபையை தேடி வருவார்கள். ஒரு ஆமேன் சொல்லுங்க. எல்லாரும் ஆமேன் சொல்லுங்க. எல்லாரும் ஆமேன் சொல்லுங்க. ஆமேன் சொல்லுங்க. அப்படியே ஆக போகுது. இயேசுவின் நாமத்துல ஒரு பெருக்கத்தை வச்சிருக்கிறாரு. ஒரு சௌக்கியம் என்ற பெருக்கம் இருக்கிறது. நான் இந்த பிரசங்கத்தை பண்ணணும் வரல. ஆண்டவர் இந்த ஆலயத்துக்குள் நுழையும் பொழுது இந்த வார்த்தையை நினைவுபடுத்தினாரு. கர்த்தர் சொல்ற வார்த்தையை மட்டும் சொல்லிட்டு போறதா என்னுடைய வேலை. முகஸ்துதிக்காக இந்த மக்களுக்கு அப்படி அப்படிலாம் இல்லை. ஆண்டவர் என்ன சொல்றாரோ அதை சொல்லிட்டு தான் போகணும். ஒரு ஆமென் சொல்லுங்க. இதுதான் எங்களுடைய வேலை. இங்க ஒரு சௌக்கியம் இருக்குது, இங்க ஒரு பெருக்கம் இருக்குது. இந்த சபையில ஒரு இந்த பாருங்க, நல்ல கவனிங்க. இந்த ஆலயத்தை விட்டு சபை விட்டு வெளியில போனவங்க எல்லாம் மறுபடியும் திரும்பி வர போறாங்க. கரங்களை தட்டி அப்பாவுக்கு நன்றி சொல்லுங்க. ஹல்லேலூயா. ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. விரும்புறீங்களா இல்லையா? ஆசைப்படுறீங்களா? சௌக்கியம் இருக்கிறது, காத்துக்கிட்டு இருக்கிறது. நிச்சயமா அந்த ஆலயத்தை விட்டு சபை விட்டு வெளியில போனவங்க எல்லாம் மறுபடியும் கர்த்தர் கொண்டு வர போகிறாரு. ஹல்லேலூயா சொல்லுங்க. ஹல்லேலூயா. நீங்க எல்லாம் ஆசைப்பட்டீங்கன்னா, விரும்புனீங்கன்னா அது நடக்கும். நீங்க எதிர்பார்த்து நீங்க விரும்புற காரியம் உங்களுக்கு நடக்குமா நடக்காதா? நீ விரும்புகிறது உனக்கு என்ன செய்யும் சொல்லுங்க. அம்மா நல்லா சிரிச்ச முகத்தோடு இருங்க. ஆண்டவர் சொல்றாரு, பைபிள் வசனம் சொல்லுது, மகிழ்ச்சியா இருங்க, சந்தோஷமா இருங்க. மறுபடியும் சொல்றாரு சந்தோஷமா. ஏன்னா நம்ம சொன்ன ஒரு தடவை சொன்னா கேட்க மாட்டோமா? அன்னைக்கே பவுலுக்கு தெரிஞ்சிருக்கு பாருங்க. இந்த ஆளுக்கு இவங்களுக்கு வந்து ஒரு தடவை சொன்னா கேட்க மாட்டாங்க. மறுபடியும் சொல்லுகிறேன், எப்படி இருங்க? சந்தோஷமா இருங்க அப்படின்னு. தேவ சமூகத்துக்கு வரும் பொழுது நம்முடைய பேட், நம்முடைய பாரங்கள், நம்முடைய கஷ்டம், நம்முடைய வேதனைகள், நம்முடைய காரியங்கள் எல்லாவற்றையும் அவாய்ட் பண்ணிடணும். தேவ சமூகத்துக்கு வரும்போது நீங்கள் நானும் அந்த ரிலேஷன்ஷிப், தேவனுக்கு நமக்கு இருக்கக்கூடிய அந்த உறவுல இருக்க விடாதபடி பிசாசு ஏதாவது ஒரு தவறான தாட்டை கொண்டு வருவான், தவறான எண்ணங்களை கொண்டு வருவான், தவறான சிந்தைகளை கொண்டு வருவான். எங்க சர்ச்சில் ஒருத்தர், ஒரு அண்ணன், ஒரு அப்பா, நான் சொல்றது கிட்டத்தட்ட ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி. அப்ப இப்படி ஆராதனை நடந்துட்டு பயங்கரமான தேவ பிரசன்னம் நடந்து ஜெப ஆராதனை நடத்திக்கிட்டு, நான் தான் ஆராதனை நடத்திக்கிட்டு இருக்கிறேன். திடீர்னு அந்த என்ன செஞ்சாருன்னா, எந்திரிச்சு வெளியில போயிட்டாரு. எந்திரிச்சு வெளியில போன உடனே அப்போ என்னன்னு தெரியல அப்படி சொல்லிட்டு நான் அதை கவனிக்கல.
அப்போ எங்களுக்கு பின்னாடி இருந்த தலைமை போதகர் என்னடா இவர் திரும்பி போயிட்டு கொஞ்சம் லேட்டா என்ன செஞ்சாருன்னா மறுபடியும் உள்ள வர்றாரு, ஆலயத்துக்குள்ள வர்றாரு. வந்த உடனே அவருக்கு வந்து அவரு அந்த ஐயா வந்து அவருக்கு மாமா வேணும். என்ன மாமா, நீங்க ஆராதனை நடந்துகிட்டு இருக்கிற நேரத்துல நீங்க பாட்டு வெளியில போயிட்டு கிட்டத்தட்ட ஒரு 1/2 மணி நேரம் சென்று வந்தீங்களே, என்ன காரணம்? அட ஏப்பா நீங்க கேக்குறிய, வீடு கட்டிக்கிட்டு இருந்தோம்ல. ஆமா, அந்த கீழே வீடு அந்த சிமெண்ட் போட்டு பூசும் பொழுது தண்ணி ஓடுறதுக்கு அந்த பைப்பு வச்சமா வைக்கலையான்னு தெரியல, அத போய் பார்த்துட்டு வந்தேன்றாரு. அப்ப அவருக்கு என்ன வருது? ஆராதனையில தான் அந்த எண்ணத்தை பிசாசு கொண்டு வர்றான். 1/2 மணி நேரம் ஆராதனை கட் ஆயிருச்சு. இப்படிதான் நம்முடைய வாழ்க்கையில எதெல்லாம் தேவையில்லாத தாட்ட பிசாசு இந்த நேரத்துல கொண்டு வருவான். இப்பதான் அவ பேசுனது வரும் மனசுக்கு. அவ இப்படி பேசிட்டா, நான் வார்த்தைய பேசலையே அப்படின்னு வரும். இது பிசாசு கொண்டு வருகிற என்ன. இதெல்லாம் தூரம் எரிஞ்சிட்டு அவரோடு இருக்கிற அந்த உறவுல, தேவனுடைய சமூகத்துல, தேவனுடைய வார்த்தைகளை கேட்பதில், அவரை பாடி துதிப்பது, ஆராதிப்பதில் ரொம்ப அந்த ஒரு இடையில எந்த ஒரு நபரும் எந்த ஒரு வார்த்தையும் எண்ணங்களும் வரவிடாதபடி நீங்கள் நானும் ரொம்ப கவனமா இருக்க வேண்டியதாக இருக்கிறது. ஹல்லேலூயா, ஆமென். வார்த்தை வரும்போது டச் ஆச்சு, மனசுல டச் ஆனா எல்லாரும் ஆமென் சொல்லணும். அப்படின்னா வார்த்தை உள்ள போய்கிட்டு இருக்குன்னு அர்த்தம். நீங்க கேட்டுக்கிட்டு இருக்கீங்கன்னு அர்த்தம். ஏதாவது ஒரு வார்த்தை உங்களை டச் ஆகுதுன்னா அல்லேலூயா அப்படி சொன்னா அந்த வார்த்தை உள்ள போகுதுன்னு அர்த்தம். ஹல்லேலூயா. எங்க சர்ச்சில் ஒருத்தர் இருக்கிறாரு, அல்லேலூயா சொன்னார்னு வச்சுக்கிறீங்களேன், இங்க இருந்து அந்த 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 சுவருக்கு கூட பயங்கரமா அல்லேலூயா சொல்றாரு. அப்ப இன்னொரு பாஸ்டர் இருக்கிறார், பிரசங்கம் கேட்டுக்கிட்டே இருப்பாரு. கேட்டுக்கிட்டே இருக்கும் பொழுது அவரா திடீர்னு அல்லேலூயா சொல்லுவாரு. அப்படின்னா அந்த வார்த்தை தொட்டிருக்குன்னு அர்த்தம். அப்படி அல்லேலூயா சொல்லும்போது பேசிக்கிட்டு இருக்கிறவங்களுக்கு இன்னும் பேசணுங்கிற எண்ணம் வரும். நீங்க பாட்டு அப்படியே உட்கார்ந்துகிட்டே இருந்தீங்கன்னா, நீங்க பேசுங்க நான் கேட்கிறேன், நீங்க பேசுங்க நான் கேட்கிறேன், உங்க குரலை கேட்கவோ. எல்லாரும் கரங்களை தட்டி பாடுவோமா? இயேசுவின் நாமத்தில் எல்லா தடைகளை விலகட்டும். பரிசுத்த ஆவியானவரே நீங்க எழுந்து வாங்க. ஏசப்பா இங்க பேசுங்க நான் கேட்கிறேன், நீங்க பேசுங்க நான் கேட்கிறேன், உங்க குரலை கேட்க ஓடோடி வந்தேன் ஐயா, உங்க வார்த்தை எனக்கு இன்பமே இன்பம் தான் ஐயா, பொன்னான நேரம் நீர் பேசும் நேரம், இன்பமான நேரம் உம்மில் உறவாடும் நேரம். ஓகே, இந்த அம்மா என்ன சௌக்கியத்தை தேடிச்சு? ரூத்துக்கு என்ன சொல்லி கொடுக்குது? அடுத்த வசனம் வாசிங்க. சரி, ஓகே, அந்த சப்ஜெக்ட் உங்களுக்கு தெரியும். இப்ப இந்த அம்மா என்ன சொல்லி கொடுக்குது? ஏற்கனவே இந்த ரூத்து போய் என்ன செஞ்சுட்டாங்க அப்படின்னா எல்லாவற்றையும் இழந்து வந்திருக்கிறாங்க. நகோமி இழந்துருச்சு, ரூத்து என்ன செஞ்சாங்க? இழந்துட்டாங்க. இப்போ அவங்க வாழ்க்கையில ஒரு ஆசீர்வாதம் இல்லை, வெறுமையாக இருக்கிறது. இந்த வெறுமையான பாத்திரத்தை கர்த்தர் ஃபில் பண்ண விரும்புகிறார். அல்லேலூயா சொல்லுங்க. நீங்க உங்களுடைய வாழ்க்கையில ஏதோ ஒன்றை நீங்க இழந்தவர்களாக, வெறுமையான நிலைமையோடு ஆசீர்வாதங்களை, அல்லது பணமா இருக்கலாம், சொத்தா இருக்கலாம், அல்லது இந்த சபை ஆத்துமாக்களை கூட இழந்திருக்கலாம். ஆனா எதெல்லாம் இழந்தீங்களோ கர்த்தர் மறுபடியும் அதை நிரப்ப போகிறார். அதுதான் சௌக்கியம், அதுதான் சௌக்கியம். அந்த ஆசீர்வாதத்தை தேவன் செய்ய போகிறார். ஆமென் சொல்லுங்க. அப்ப இதற்கு கவனிங்க. இப்போ இந்த சௌக்கியத்தை பெற்றுக்கொள்வதற்கு, இப்படிப்பட்ட ஆசீர்வாதங்களை நான் பெற்றுக்கொள்வதற்கு, இப்படிப்பட்ட இந்த பெருக்கத்தை நான் அனுபவிப்பதற்கு, இப்படிப்பட்ட ஒரு பெரிய ஒரு பலனை நான் பெற்றுக்கொள்வதற்கு நான் என்ன செய்யணும்? செய்யணும்ல. இப்படி ஒரு பெரிய, இப்ப இந்த அம்மா சொல்லிருச்சு, நான் சௌக்கியத்தை தேடாத இருப்பேன். என்னத்த சௌக்கியத்தை தேடி நம்மளா இருந்தா கேட்டிருப்போம். இப்ப உள்ள மருமகளா இருந்தா, நீ என்னத்த சௌக்கியத்தை தேடி வைக்க போற? நீ தான் எல்லாமே இழந்து என்ன மாதிரி என்னை விட மோசமா வந்து நிக்கிற, நீ என்னத்தை தேடி வைக்க போறான்னு இப்ப உள்ள மருமக சொல்லியிருக்கோம். ஆனா அந்த அம்மா ஒண்ணும் சொல்லல. அது பாவம் ஆயிலா பூச்சியா உங்க மாதிரி பாவம் ரொம்ப பைத்தியத்தனமா இருக்கக்கூடிய மக்கள் என்னமோ தெரியல. அந்த அம்மா ரூத்து பேசாம என்ன செய்யுது? மனசுக்குள்ள நினைச்சிச்சோ இல்ல, மனசுல நினைச்சிருக்காது. ஏன்னா அந்த அம்மா நல்ல தாய். ஆமே, நான் உனக்கு சௌக்கியத்தை தேடாதிருப்பேன்னு சொல்லிட்டு இந்த அம்மா என்ன சொல்றாங்கன்னா, நீ குளிச்சுட்டு போய் போவாஸ் படுத்திருக்கிற, நல்ல கவனிங்க, போவாஸ் படுத்திருக்கக்கூடியதான அந்த கோதுமை அடிக்கக்கூடிய அந்த களத்துல போய் அவன் அருகே போய் படுத்துக்கோ. ஆனா இது திட்ஸ் ராங் வே. இது தவறான ஒரு ஆலோசனையாக இருக்கலாம்.
ஆனா ஆவிக்குரிய ரீதியாக நாம் எடுத்துக்கொள்கிற பொழுது நல்லா கவனிங்க, போவாஸ் படுத்திருக்கிற பொழுது கவனிங்க, போவாசை எழுப்பக்கூடிய சபையாக நீங்கள் நானும் மாற வேண்டும். ஹல்லேலூயா, ஆமென் சொல்லுங்க. அப்ப நல்லா கவனிங்க, போவாஸ் படுத்திருக்கக்கூடிய இடத்துல ரூத் போய் படுத்திருந்தாங்க, வேற ஒண்ணும் சொல்லல. இவங்க எண்ணெய் பூசி குளிச்சிட்டு போய் என்ன செஞ்சாங்க, அவங்க பாதத்துல படுத்திருந்தார்கள். அந்த மனுஷன் என்ன செஞ்சாருன்னா அரண்டு எழுந்தாராம் வேதம் சொல்லுகிறது. இப்ப முதலாவது நல்லா கவனிங்க, ஒரு சௌக்கியத்தை நாம் அனுபவிப்பதற்கு, ஒரு பெருக்கத்தை நாம் காண்பதற்கு, ஒரு ஆசீர்வாதங்களை பெற்றுக் கொள்வதற்கு போவாசாகிய இயேசு கிறிஸ்துவை நீங்கள் நானும் எழுப்பணும். ஆமென், எழும்ப வேண்டும். ஹல்லேலூயா, ஆண்டவர் நம்முடைய மத்தியில கர்த்தர் எழுந்தருள வேண்டும். ஆமென் சொல்லுங்க. அன்றைக்கு படகுல சீசர்கள்லாம் கடந்து போய்கிட்டு இருந்தாங்க. இயேசு என்ன செஞ்சாரு, லைட்டா கொஞ்சம் என்ன செஞ்சாரு, தூங்கிட்டாரு. தூங்கின உடனே சீசர்கள்லாம் சொல்றாங்க, ஒரு பயங்கரமான ஒரு காற்று, புயல் காற்று அடிக்குது. சீசர்கள் என்ன செஞ்சாங்க, ஆண்டவரே உமக்கு கவலை இல்லையா, நாங்கள் எல்லாரும் என்ன செய்ய போறோம், மடிய போகிறோம், சாக போறோம் அப்படின்ட்டு. ஆண்டவர் எழுந்திருந்து காற்றையும் கடலையும் பார்த்து என்ன செஞ்சாரு சொல்லுங்க, அமைதலாயிரு என்று சொல்லி அதட்டினார். என்ன செஞ்சிருச்சு, இப்போ சபையாகிய நீங்கள் நானும் ரூத்தாகிய நாம் என்ன செய்யணும், தேவ சமூகத்துல இருந்து கர்த்தரை எழுந்தருள வைக்க வேண்டும். நம்முடைய குடும்பத்துல கர்த்தர் எழுந்தருள வேண்டும், நம்முடைய திருச்சபையில கர்த்தரை எழுந்தருள வேண்டும், நம்முடைய ஊழியத்துல கர்த்தர் எழுந்தருள வேண்டும், நாம் கூடி வருகிற கூட்டங்களிலே கர்த்தர் எழுந்தருள வேண்டும். ஆமென் சொல்லுங்க. கர்த்தர் எழுந்தருளிட்டார்னா சத்துருக்கள், பைபிள் வசனம் இருக்குதாமா, நான் வசனத்தை சொல்லிட்டு போறேன், அங்கெல்லாம் நான் போக முடியாது. கர்த்தர் எழுந்தருளுவாராக, சத்துருக்கள் சிதறடிக்கப்படட்டும் என்று ஜெபிக்கிறார். நல்லா கவனிங்க. அப்போ நம்முடைய ஊழியங்களில தேவன் எழுந்தருளும்படி தேவ சமூகத்தை தேடி போகணும். தேவன் நம்முடைய ஊழியங்களிலே, நம்முடைய குடும்பங்களிலே, இந்த பகுதிகளிலே, இந்த தாலுகா, இது நன்னில வந்து ஒரு தாலுகா அப்படிதானே, நன்னில இந்த தாலுகாவுல எத்தனை கிராமங்கள் இருக்கு தெரியணும். அத்தனை கிராமங்களுக்காக நம்ம ஜெபிக்கணும். இப்ப நாங்க வந்து இப்ப ராமநாடு மாவட்டத்துல திருவாடான அப்படின்னா 100 கிராமத்திற்கு மேல உள்ளது. அப்ப அந்த கிராமங்களுக்காக நாங்க ஜெபிக்கிறோம். எத்தனை ஊராட்சி மன்றங்கள், எத்தனை கிராமங்கள், எத்தனை ஊராட்சி மன்ற தலைவர்கள், எத்தனை கவுன்சிலர்ஸ் இருக்கிறாங்க, யாரு அங்க எம்எல்ஏ, யாரு எம்பி அப்படின்ட்டு சொல்லி இதெல்லாம் புள்ளி விவரங்களோடு தேவ சமூகத்துல வச்சு இதன் மத்தியில கர்த்தர் இந்த நன்னிலத்துல, கர்த்தர் இந்த மாவட்டத்துல ஆண்டவரே நீர் எழுந்தருள வேண்டும். ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. இந்த அம்மா எழுப்பிருச்சான், போவாஸ் எழுப்பிட்டாங்களா, எழுந்தருளிட்டாரா போவாஸ்? போவாஸ் யாருக்கு அடையாளமா சொன்ன, போவாஸ் யாருக்கு அடையாளம், யாருக்குமா அடையாளம்? தமிழ்ல தானே பேசுறேன், நீங்க கொஞ்சம் பேசுங்க. யாருக்கு அடையாளம், போவாஸ் யாருக்கு அடையாளம்? இந்த பள்ளிக்கூடத்துல சார் வந்து கொஸ்டின் கேட்பார், தெரியாத அவனுக்கு ஒண்ணும் தெரியாது, என்னடா சொல்ற இல்ல சார் உள்ள வராது, ஏன்னா ஒண்ணும் தெரியாது, உள்ள இருந்தா தானே, பானையில இருந்தா தானே ஆப்பையில வரும்னு சொல்லுவா இல்ல. அப்போ எந்த மாதிரி வித்துக்க கூடாது, என்ன தெரியுதா தெரியல, நம்ம குடும்பம் தானே, தப்பா இருந்தாலும் தவறான சரியா இருந்தாலும் பிரச்சனை இல்ல. போவாஸ் வந்து இயேசு கிறிஸ்துவுக்கு அடையாளம். ஆமென் சொல்லுங்க. ரூத் வந்து சபைக்கு அடையாளம். இப்ப சபையாகிய நீங்கள் நானும் நம்முடைய சபையில கர்த்தர் எழுந்தருள வேண்டும். ஏன் அவர் போவாஸ் தூங்குறாரு, ஏன் படகுல இயேசு கிறிஸ்து தூங்கிட்டு இருந்தாரு? இப்ப இயேசுவோடு பேசி கொண்டிருப்பதற்கு சீசர்கள் முன் வரல. இப்ப போவாஸோட பேசுவதற்கு ஆட்கள் வரல, ஊழியக்காரன் வரல, அவர் அமைதியா இருக்கிறார். அதனால என்ன செஞ்சாரு, அமைதியா இருக்கிறார், தூங்கி இருக்கிறார். ஆமென் சொல்லுங்க. இன்னொன்னு, போவாஸ் ஏன் தூங்குறாரு அப்படின்னா, போவாஸுக்கு ஏற்ற மணவாட்டி இன்னும் வந்து எழுப்பல. ஒரு ஆமென் சொல்லுவா. அல்லேலூயா. நீங்க தான் மணவாட்டி, நான் தான் மணவாட்டி. போவாஸுக்கு யாரு மணவாட்டி, இயேசு கிறிஸ்து யாரு மணவாட்டி? நம்ம தான். சொல்லுங்க. இப்பதான் சரக்கு இப்பதான் பற்றி பிடிக்குது, நம்ம தான். அல்லேலூயா சொல்லுங்க. ஆமே, நம்ம தான் மணவாட்டி. மணவாட்டின்னு சொல்லும் போது ரொம்ப விழிப்பா இருக்குது. சபைதான் மணவாட்டி, தேவன் நமக்கு மணவாளனாகியே இருக்கிறார். அப்போ மணவாட்டி கிட்ட வர்ற வர அவர் தூங்க தான் செய்வார். மணவாட்டி எங்கேயாவது போயிடுச்சுன்னா அது வாட்டும் கேட்டாது,
போயிடுச்சுன்னு நினைச்சுவாரு, மானவளம் தூங்கிடுவார். இப்போ ரூத்து போய் என்ன செஞ்சாங்க, அந்த அம்மா அவர்கள் அருகே படுத்திருந்தார்கள். அந்த அம்மா சொல்றாரு, அவன் படுத்திருக்கு கண்டு போது அந்த 5வது வசனம், அதற்கு அவன், நீ எனக்கு சொன்னபடி எல்லாம் அப்படின்னு சொல்லிட்டாங்களா. இந்த அம்மா போய் என்ன செஞ்சாங்க, பாதி ராத்திரியில, 8வது வசனம், பாதி ராத்திரியில அந்த மனுஷன் அருண்டு அல்லேலூயா சொல்லுங்க. ஆமே. நான் வந்து உம்முடைய அடியாளாகிய ரூத், நீ என்னுடைய சுதந்திரவாளி. நீ என்னது, என்னுடைய சுதந்திரவாளி. ஆமென் சொல்லுங்க. இப்ப இயேசு கிறிஸ்து யாருக்கு சுதந்திரவாளி? நம்ம யாருக்கு சுதந்திரவாளி? நம்ம இயேசு கிறிஸ்துக்கு சுதந்திரவாளி. ஆமென் சொல்லுங்க. இப்ப ரூத் வந்து போவாசுக்கு சுதந்திரவாளியா மாறிட்டாங்க. போவாசுக்கு ரூத்துக்கு போவாஸ் சுதந்திரவாளியா மாறிட்டாங்க. இப்ப அது போல ஆண்டவருக்கு நம்ம சுதந்திரவாளி, அவரு நமக்கு சுதந்திரவாளி. ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. ஆமென் சொல்லுவோம். அப்போ அவர் நமக்கு சுதந்திரவாளியா இருக்கும் பொழுது அவருக்குரியது எல்லாம் யாருக்கு சொல்லுங்க? நமக்குன்னு சொல்லுங்க. அப்படியா சொல்லுங்க. நமக்கு 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 தான் சொல்லுங்க. ஆமா, அவருக்குடைய சுதந்திரவாளி ஆயிட்டோம்ல, அவருக்குரிய மனவாட்டி ஆயிட்டோம்ல. புரியுதுங்களா? அப்போ அவருக்குரியது எல்லாம், அவருடைய சொத்துக்குள்ள அப்ப யாருக்கு வருது? நமக்கு வருது. அவருடைய காணியாட்சிகள்லாம் யாருக்குரியது? எனக்கு வருது. நீங்க சொல்றீங்களா சொல்லலையா தெரியாது, அவருடைய காணியாட்சி எல்லாம் எனக்கு வருது. இப்பவாது பொறாமப்பட்டா சொல்லுங்க, அவருடைய காணியாட்சி எல்லாம் எனக்கு வருது. ஆமென் சொல்லுங்க. எல்லாரும் சொல்லுங்க, அவருடைய காணியாட்சி எல்லாம் எனக்குரியது, எனக்குரியது. அவருடைய காணியாட்சிகள் எனக்குரியது. அவருடைய சுதந்திரம் எல்லாம் எனக்குரியது. அவர் சுதந்திரவாளியா நான் இருக்கிறேன். அவருக்குரியதெல்லாம் எனக்குரியது. ஆமென் சொல்லுங்க. ஹalleluya. அவருடைய வல்லமை எனக்குரியது. அவருடைய பிரசன்னம் எல்லாம் எனக்குரியது. அவருடைய ரெவலேஷன் எனக்குரியது. அவருடைய கிருபைகள் எனக்குரியது. இதெல்லாம் நீங்கள் நானும் சொல்லி 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 அறிக்கையிடணும், நம்ம சுதந்திரிக்கணும். ஹalleluya. சரி, ஓகே. அடுத்து இந்த அம்மா போவாஸ் என்ன சொல்றாரு, அதுக்கு நீ யார் என்று கேட்டா சொல்லணும். அதுக்கு அவன் சொல்றான், மகனே, கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்படுவாயாக. ஒரு ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா கரங்களை விட்டு சொல்லுங்க. இப்ப போவாஸ் என்ன சொல்றாரு, மனவாட்டியை பார்த்து என்ன சொல்றாரு, நீ வந்து இந்த மாதிரி இழந்து போன சூழ்நிலையிலும், நீ எல்லாவற்றையும் இழந்து போன நிலைமையிலும், நீ தரித்திரமான சூழ்நிலையிலும் நீ வாலிபர்களுக்கு பின்னாடி போகல. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க புரிஞ்சவங்களா? ஹalleluya. நீ கெட்டு போகல, நீ தவறான வழியில போகல, நீ தாறுமாறா வாழல, நீ வழி விலகி போகல, நீ வர வேண்டிய இடத்துக்கு வந்துட்ட. ஹalleluya. சபையை கர்த்தர் உங்களை பார்த்து சொல்கிறாரு, நீங்க வர வேண்டிய இடத்துக்கு வந்துட்டீங்க. சுதந்திரத்தை பெற்றுக்கொள்ளும்படி, அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ளும்படி, ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ளும்படி, அனுபவிக்கும்படி நீங்கள் வர வேண்டிய இடத்திற்கு தான் வந்துட்டீங்க. அல்லேலூயா சொல்லுங்க. வர வேண்டிய சபைக்குள்ள வந்துட்டீங்க. வர வேண்டிய களத்தை தேடி வந்துட்டீங்க. வர வேண்டிய ஆமை கோதுமைகளை அனுபவிக்கிற, பெற்றுக்கொள்ளக்கூடிய, ஆமை சுதந்திரிக்கக்கூடிய இடத்துக்கு கர்த்தர் உங்களை என்ன கொண்டு வந்துட்டார். போவாஸ் என்ன சொல்றாரு, நீ இந்த நாட்கள் என்ன செய்வாங்க, கணவனே இறந்துட்டா எங்காவது தாறுமாறான ஒரு வழியில போகல. ரூத் என்ன செய்யல, போகல. அவங்க சொன்னாங்க, உம்முடைய தேவன் என்னுடைய தேவன், உம்முடைய ஜனங்கள் என்னுடைய ஜனங்கள். உன்னை என்னையும் மரணமே பிரிக்குமே தவிர எந்த சக்தி என்ன செய்ய முடியாது, பிரிக்க முடியாது. இப்படிப்பட்ட பிளஸிங் இருக்குன்னு ரூத்துக்கு தெரியுமா? இவ்வளவு பெரிய ஆசீர்வாதம் இருக்கு தெரியுமா? நல்லா கவனிங்க. நடந்ததை பார்த்ததை பேசல, பார்க்காததை பேசினார். நம்முடைய வாழ்க்கையில் ஒண்ணு தெரிஞ்சுக்கணும், நடந்து கொண்டிருக்கிற நிகழ்வுகளை நாம் பேசக்கூடாது. என்ன பிரதர் இருக்கிறேன் என்னக்கா பண்ற? ஆமா, ஏசப்பாவை தேடி போய் என்னமோ சரி, நான் போகலைன்னா அந்த ஊழியக்காரர் தேடி நாளைக்கு திங்கக்கிழமை வந்துட்டாரு, காலையில வந்துருவாரு, போய் தானே ஆகணும். அல்லேலூயா. அப்போ நாம இப்படிப்பட்ட ஒரு வார்த்தைகளை பயன்படுத்தக்கூடாது.
வெற்றிக்குரிய வார்த்தைகளை போகணும், எழுப்புதலுக்குரிய வார்த்தைகளை பேசணும். யாசோன் காலை போய் சொன்னாங்கல்ல, நிச்சயமா நாம் போய் அந்த தேசத்தை நாம் எளிதாக சுதந்திரித்துக் கொள்வோம். ஆனா ஆப்போசிட்டான சம்பவம் நடக்குது. அது வேற, எதிர்மறையான காரியங்கள் தான் நடக்குது. அங்க என்ன நடக்குது? அவர்கள்லாம் பயங்கரமான ராட்சதர்கள். போனவங்க 12 பேர்ல 10 பேர் என்ன சொல்றான், அவெல்லாம் பெரிய ராட்சதர்கள், அவனை நம்ம ஜெயிக்க முடியாது, அவனுக்கு முன்னாடி நம்ம தோற்று போயிருவோம், நம்மெல்லாம் அது ஐயோ அது முடியாது, நம்மளும் இப்படித்தான் ஒதுக்கிட்டு இருக்கிறோம். அது இந்த ஊர்ல எல்லாம், இந்த அந்நிலத்துல எல்லாம் எங்க ஆத்மா அது வராது பாஸ்டர், நீங்க எவ்வளவுதான் சொல்லிட்டு போங்க பாஸ்டர். ஒருத்தர் சொல்லுவார், பாஸ்டரே பாஸ்டரே அதெல்லாம் இந்த ஊர்ல ஆத்மா வராது பாஸ்டரே, வரவே வராது. வரும் அப்படி சொல்லணும், திமுறா சொல்லணும். இயேசுவின் நாமம் ஏய் வர்றோம் அப்படி சொல்லணும். நமக்குள்ள ஒரு ஆவிக்குரிய தெனாவட்டு இருக்கணும், தெரியுமா? ஆவிக்குரிய திமிரு. நீங்க பாட்டுக்கு ஊர்ல போயிட்டு ஆவிக்குரிய திமிரு வந்து, இந்த ராமநாதத்துல இருந்து ஒருத்தர் வந்தாரு, ஆவிக்குரிய திமிருன்னு சொல்லிட்டு பக்கத்து வீட்டுக்காரோட போய் சண்டை போடக்கூடாது. பிசாசுக்கு முன்னாடி ஜெபிக்கும் பொழுது திமிரா பேசணும். ஒரு ஆமென் சொல்லுங்க. எதெல்லாம் நமக்கு ஆப்போசிட்டான வேர்டு வருதோ அந்த நேரத்துல ஆவிக்குரிய திமிரை நம்ம யூஸ் பண்ணணும். ஹalleluya. தெனாவுட்டா பேசணும், நெஞ்ச தூக்கணும். அப்பதான் நெஞ்ச தூக்கணும். எல்லா நேரத்திலும் வீட்டுக்கார அம்மாவுக்கு முன்னாடி அல்லது வீட்டுக்காரருக்கு முன்னாடி நெஞ்ச தூக்கினா பிரச்சனை வந்துடும். ஹalleluya. அப்ப சொன்ன இயேசுவின் நாமத்துல இந்த காரியம், பிசாசை நீ கொண்டு வருகிற இந்த சதி திட்டம் பலிக்காது. நிச்சயமா கர்த்தர் என் வழியாக 1000 ரட்சிக்கப்பட போதும். என் ஊர்ல நிச்சயமா என் வழியா 100 ஆத்துமாக்களை ஆண்டவர்களை கொண்டு போவேன். ஆமென். நிச்சயமா இயேசுவின் நாமத்துல இப்படிப்பட்ட தோல்வி நிரந்தரம் அல்ல. இது ஜஸ்ட் இப்பதான், இது இப்ப முடிய போகுது. நிச்சயமா நிரந்தரமானது ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை கர்த்தர் எனக்கு வைத்திருக்கிறார். இப்ப திமிரா பேசணும், இப்படி தெனாவட்டா பேசணும். பேசிக்கிட்டு இருக்க, தெனாவட்டா பேசிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு பிசாசு சொல்லுவான் பாரு. சொல்ற மனுஷன் சொல்லுவான், மறுபடியும் சொல்ல, ஆமாயா அதெல்லாம் நடக்காது. இயேசுவின் நாமத்தை என் வழி அந்த மாதிரி சபையில நடக்க போகுது. பிசாசு ஓட போகுது. நான் நடந்து போகும் பொழுது சத்து நடுங்கும். நடந்து போகும்போது பிசாசு முடிய போட்டு ஆட ஆரம்பிச்சிடும். நீங்க போங்க, நடந்து போங்க, நீங்க ஜெபம் பண்ணிட்டு போங்கம்மா. நிச்சயமா நீங்க போகும் பொழுது பிசாசு ஆட ஆரம்பிச்சிடும். சொல்லிச்சு வச்சுக்கிறீங்களே, நம்ம சொல்லிட்டு பாய்ந்துருவாங்க. அன்பானவர்களே, நீங்க வரக்கூடிய எழுப்புதல் நாட்கள் நடக்க போகுது. ஆமென் சொல்லுவோம். ஹalleluya. எனக்கு அன்பானவர்களே, இப்படிலாம் நிச்சயமா இப்படி ஆத்துமாக்களை ஆதாயம் பண்ணணும், ஆலயம் நிரம்பணும். நான் அதுக்கு தான் பேசிட்டு இருக்கேன். நல்லா கவனிங்க. கர்த்தர் சௌக்கியத்தை உண்டு பண்ண போகிறாரு. ஆமென். மறுபடியும் கர்த்தருக்கு சித்தமான அந்த இடத்துக்கு நான் வந்தேன்னா ஆத்துமாக்கள் நிரம்பி இருக்கணும். நான் வரும்போது அப்படியே ஒதுக்கிட்டு வரணும். இந்த நெல்லு இந்த கருதுல அந்த அப்படி ஒதுக்கிட்டு போவாங்கல்ல, அந்த மாதிரி ஆத்துமாக்களை அந்த இங்க பக்கம் ஃபுல்லா இருக்கும். இருக்க போகுது இயேசுவின் நாமத்தினால. இந்த பக்கம் ஃபுல்லா இருக்கு, இந்த பக்கம் ஃபுல்லா இருக்கு. நான் சொல்ல போறேன், ஏசு அம்மா பின்னாடி இருக்கும், கொஞ்சம் முன்னாடி வாங்கம்மா, முன்னாடி வாங்கம்மா, பின்னாடி ஆளு வந்துகிட்டு இருக்கு, கொஞ்சம் அந்த கேப் விடுங்க. ஏப்பா அடுத்த நாளைக்கு வந்து அந்த முன்னாடி வந்து அந்த செட்டு போட்டுருங்க, ஃபுல்லா அந்த 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 ரோடு வரையும் ஆட்கள் உட்கார இருக்கக்கூடிய அளவுக்கு செட்டு போட்டுருங்கன்னு பாஸ்டரை பார்த்து சொல்ல போறேன். ஒரு ஆமே சொல்லுங்க. ஹalleluya. வருமா வராதா? எப்ப வரப்போகுது? அப்படின்னா வராது, வரும் இயேசுவின் நாமத்தினால. கரங்களை தட்டி அப்பாவுக்கு நன்றி சொல்லுவோம்ப்பா. அப்படியே சொல்லுங்க, ஏசா பாப்பா சொல்லுங்க, ஆண்டவரே ஆண்டவரே பாஸ்டர் சொன்னபடியே நடக்கணும்ப்பா. இந்த ஊழியக்காரர் வந்து சொல்லிட்டு போனபடியே நடக்கணும். நாங்க இந்த ஆலயத்தை எக்ஸ்டெண்ட் பண்ணணும் இயேசுவின் நாமத்தினால. ஆத்துமாக்கள் வரும் பொழுது நாங்க வர்றதுக்கு வழி இல்லாத அளவுக்கு ஆளு உட்கார்ந்து இருக்கணும். ஆமென். ஸ்தோத்திரம். நடக்குமா நடக்காதா? ஆமா. இவங்க நடுவுல வாலிய பசங்க அங்கிட்டு உட்கார்ந்து இருக்கும் போது நான் நடந்து வரும்போது லைட்டா ஒரு கையை தர, சாரி தம்பி, ஐயா பட்டுருச்சா? ஏன்னா அப்படி வர முடியாத அளவுக்கு ஆளு என்ன செஞ்சுட்டு இருக்குப்போ, உட்கார்ந்துகிட்டு இருக்குது. இது தாங்க தரிசனம். இப்படி பார்க்கணும் நம்ம. இந்த அம்மா என்ன சொன்னுச்சு, நகோமி என்ன சொன்னுச்சு, ஒரு அளவுக்கு ஒண்ணுமே இல்லை, எல்லாம் இழந்து போயிட்டு மொட்டையா வந்து உட்கார்ந்துட்டு இருக்கு. ஆனா அந்த அம்மா சொல்லுது பாருங்க, நான் உனக்கு ஒரு சௌக்கியத்தை தேடாமல் இருப்பேனோ. நமக்கு எவ்வளவு சௌக்கியத்தை வச்சிருக்கிறாரு, ஏன் நம்ம சொல்லக்கூடாது? சொல்லலாம், சொல்லணும். ஆமென் சொல்லுவோம். ஹalleluya. சரி, ஓகே. அப்ப இந்த அம்மா ரூத் என்ன செஞ்சாங்க, தன்னை சரிப்படுத்தி கொண்டு குளிச்சிட்டு போய் என்ன செஞ்சாங்க, தேவ சமூகத்துல இருந்தாங்க. அடுத்து என்ன செஞ்சாங்க, படுத்திருந்தவரை எழுப்பினார்கள். அப்ப உதாரணத்துக்கு அதை சொன்னேன், இயேசு கிறிஸ்து படுத்திருந்தவர், சீசர்கள் என்ன செஞ்சாங்க, ஆண்டவரே எங்களை காப்பாற்றும் என்று சொன்னார்கள். ஆமென். அப்போ கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையிலே தேவன் எழுந்தருள வேண்டும். ரூத்துடைய வாழ்க்கையில போவாஸ் எழுந்தருளினார். நம்பர் 1.
ஹல்லேலூயா. அடுத்து அந்த அம்மா அப்பா பாருங்க, போவாஸ் எழுந்த உடனே என்ன சொல்றாங்க? ஓகே பரவாயில்ல, நான் யார் இன்னாருன்னு சொல்றாங்க. அந்த அம்மா தன்னுடைய காரியங்களை போவாசிடம் அறிவித்தது போல நம்முடைய வேதனைகளை, நம்முடைய பிரச்சனைகளை, நம்முடைய வேண்டுதல்களை, நம்முடைய தேவைகளை போவாசாகிய இயேசு கிறிஸ்துவிட சொல்லி பழகணும். எப்படி சொல்லி பழகணும்? ஏசப்பா, எங்க ஆலயத்துல இந்த வெறுமனேன்னு இருக்குப்பா, இன்னும் ஆட்கள் வரணும் ஆண்டவரே, இன்னும் சபைக்கு திரளான ஜனங்களை கர்த்தர் கொண்டு வரணும், இன்னும் வாலிபர்கள்லாம் வரணும், வாலிப பிள்ளைகள்லாம் வரணும், சிறு பிள்ளைகள்லாம் வரணும், நான் பெரியவங்க வரணும், அதிகாரிகள் வரணும், கவர்மெண்ட் ஜாப்ல இருக்கிறவங்க வரணும், எல்லாரும் இயேசுவின் நாமத்தினால எங்க ஆலயங்கள் எல்லாம் நிரப்பப்படணும் ஆண்டவரே. நாங்க வெறுமையா இருக்கிறோம். போவா சொன்னாங்கல்ல, ரூத்து சொன்னது மாதிரி நாங்க வெறுமையா இருக்கிறோம். அந்த அம்மா வெறுமையா தானே இருக்குது, ஒரு பிளஸிங் கிடையாது, ஒரு பிளஸிங், ஒரு ஆசீர்வாதம் இல்ல, ஆனா வெறுமையா இருக்குது. அது மாதிரி சொல்லணும், ஆண்டவரே நாங்க வெறுமையா இருக்கிறோம், எங்க ஆலயம் வெறுமையா இருக்குது, திரளான ஜனத்தை கூட்டி கொண்டு வாங்க, திரளான மக்கள் வரணும், நாங்கள் நிக்க முடியாத அளவிற்கு ஆத்துமாக்களை கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லி நீங்க உங்களுடைய காரியங்களை இயேசு கிறிஸ்துவிட சொல்லணும். ஆமென். அப்ப இயேசு என்ன சொல்லுவாரு? பரவாயில்ல, போவா சொன்னாங்கல்ல, வாலிபர்கள் பின்னாடி போகாம நீ வர வேண்டிய இடத்துக்கு வந்துட்டேன்னு சொல்லிட்டு, ஆமென். அடுத்து போவாஸ் என்ன சொல்றாங்க அந்த அம்மாட்ட? இப்பொழுது மகளே, இயேசு சொல்லுவாரா சொல்ல மாட்டாரா? உங்களை பார்த்து என்ன பார்த்து கர்த்தர் சொல்லுவாரு, பயப்படாதே சபையே, சாரோன் இயேசு நம்மோடு திருச்சபையே, பயப்படாத, நீ என்ன வேண்டி இருக்கிறியோ அத ஃபுல்லா நான் உனக்கு அருள் செய்வேன். நீங்க பேசுங்க, நான் கேட்கிறேன், நீங்க பேசுங்க, நான் கேட்கிறேன், உங்க குரலை கேட்க ஓடோடி வந்தேன் ஐயா, உங்க வார்த்தை எனக்கு இன்பமே இன்பம் தான் ஐயா. பொன்னான நேரம், பேசும் நேரம், இன்பமான நேரம், உம்மில் உறவாடும் நேரம், பொன்னான நேரம், நீர் பேசும் நேரம், இன்பமான நேரம், உம்மில் உறவாடும் நேரம், பொன்னான நேரம். உம் வார்த்தையினாலே மனம் புதிதாகுது, உம் வார்த்தையினாலே மனம் புதிதாகுது, மங்கி போன திருச்சபை மகிழ்ந்து கொண்டாடும், மணவாளன் இயேசுவை தினம் பாடுது, மங்கி போன மகிழ்ந்து பாடிடும், மணவாளன் இயேசுவை தினம் தேடுது, பொன்னான நேரம். கரங்களை தட்டி ஆத்தா எல்லாம் நல்லா, பொன்னான நேரம் இயேசுவின் நாமத்தில். ஹல்லேலூயா. ஆத்துமா வந்துருச்சு. ஹல்லேலூயா. ஒரு பெரிய விடுதலை, வெறுமையெல்லாம் நிரப்பப்படுது இயேசுவின் நாமத்தினாலே. நீங்க பேசுங்க, நான் கேட்கிறேன், நீங்க பேசுங்க, நான் கேட்கிறேன், உங்க குரலை கேட்க ஓடோடி வந்தேன் ஐயா, உங்க வார்த்தை எனக்கு இன்பமே இன்பம் தான் ஐயா. பொன்னான நேரம், நீர் பேசும் ஏசப்பா, இயேசுவின் நாமத்தினால் இந்த குறைவெல்லாம் நிறைவாக்கும். பொன்னான நேரம், நீர் பேசும் நேரம், இன்பமான நேரம், உம்மில் உறவாடும் நேரம், பொன்னான நேரம். ஹல்லேலூயா. ஆமென். ஓகே, ரூத் 3ஆம் அதிகாரம் 10வது வசனத்தை வாசிங்க. ஒரு நல்ல ப்ராபர்சியா ஒன்னு சொல்றேன் கேளுங்க, நல்லா கவனிங்க. முந்தின ஆலயத்தின் மகிமையை பார்க்கிலும் பிந்தின ஆலயத்தின் மகிமை பெரிதா இருக்கு. நான் இதை தியானிச்சுட்டே வரலங்க, கர்த்தர் உங்களோடு பேசிக் கொண்டிருக்கிறார். ஆமென் சொல்லுங்க. இப்ப என்ன சொல்றாங்க? நீ அப்படி போகாததுனால, நீ வழி விலகி போயிருந்தீன்னா இதை விட கேடு கெட்டு போயிருப்ப. ஆனா நீ போகாததுனால முந்தின வசந்த வாசிமா, முந்தின நற்குணத்தை பார்க்கிலும் பிந்தின நற்குணம் உத்தமமாயிருக்கிறது. ஹல்லேலூயா.
எப்போ எப்போ வந்து வெளிப்பாடு, எப்போ வந்து எழுப்புதல், எப்போ நமக்கு சௌக்கியம் கிடைக்குது தெரியுமா? முந்தின நற்குணத்தை பார்க்கிலும் பிந்தின நற்குணம் உத்தமமாய் இருக்கிறது. முந்தின ஆலயத்தின் மகிமை பார்க்கலும் பிந்தின ஆலயத்தின் மகிமை பெரிதாயிருக்கும் என்ற வார்த்தையின்படி முன்னாடி இருந்ததை விட, நல்லா கவனிங்க, முன்னாடி இருந்த ஜெப வாழ்க்கை விட, முன்னாடி இருந்த பரிசுத்தத்தை விட, முன்னாடி இருந்த அன்பு செலுத்துவதை விட, முன்னாடி இருந்த தாழ்மையை கீழ்ப்படிதலை விட, இப்போ தேவ சமூகத்துல, போவாசாகிய இயேசு கிறிஸ்துடைய சமூகத்துல நீங்கள் நானும் காத்திருக்கிற பொழுது முந்தின நற்குணத்தை பார்க்கிலும் பிந்தின நற்குணம் உத்தமமாயிருக்கிறது. இப்படிப்பட்ட உத்தமத்தை கர்த்தர் பெருக பண்ணுவாரா, பண்ண மாட்டாரா? இவங்களை தேடி சௌக்கியம் வருமா, வராதா? அல்லேலூயா சொல்லுங்க. இவங்களுடைய வெறுமையை கர்த்தர் நிரப்புவாரா, நிரப்ப மாட்டாரா? நிச்சயமாக நிரப்புவார். ஒரு ஆமே சொல்லுவோம். ஹல்லேலூயா. பாருங்க, இப்ப இந்த அம்மா எப்ப வர்றாங்க? நீங்க அதே முதலாவது அதிகாரம் 12வது வசனத்தை வாசிங்க. முதலாவது அதிகாரம் ரூத் 1:12. அம்மா, ரூத் முதலாம் அதிகாரம் 12வது வசனம். இப்படி நகோமி மோவாபிய ஸ்திரியான தன் மருமக்கள் ரூத்தோடு கூட போவாஸ் தேசத்தில் இருந்து திரும்பி வந்தார்கள் அப்படி சொல்லப்பட்டிருக்கு. வார்கோதுமை, அந்த வசனத்தை வாசிங்க. 22வது வசனம். இப்படி நகோமி தன் மருமகளாகிய ரூத்தோடு கூட, நல்லா கவனிங்க, எந்த தேசத்துல இருந்து? மோவா தேசத்திலிருந்து திரும்பி வந்தாள். வார்கோதுமையின் அறுப்பின், சொல்லுங்க, துவக்கத்தில். எப்ப வர்றாங்க? வார்கோதுமையின் அறுப்பின் துவக்கத்தில். அப்போ வார்கோதுமையின் அறுப்பினுடைய துவக்கத்திலிருந்து எங்க இருந்து வர்றாங்க? மோவாப் தேசம் என்பது இழப்பு. நல்லா கவனிங்க, இழந்த இடத்தை விட்டு மோவாப் தேசம் என்பது சாபம். மோவாப் அப்படின்னால அவர் யாரு அப்படின்னா, லோத்து தன்னுடைய பிள்ளைகளோடு தவறு செய்து மக்களை பெற்றெடுத்தவன்ல ஒருத்தன் பேர் தான் யாரு? மோவாப். அப்போ அந்த மோவாப் தேசம் என்பது சாபம் நிறைந்தது, இழப்பை கொடுத்தது, இருந்ததை பறித்து கொண்டது, ஆசீர்வாதங்களை பறித்து கொண்டது. எனக்கு அன்பானவர்களே, நீங்கள் எங்க இருக்கிறீங்க என்பதை முதல்ல உணர்ந்து, இப்படிப்பட்ட சாபத்தை விட்டு, இப்படிப்பட்ட அந்த என்னிடத்தில் இருக்கக்கூடியதை உரிந்து கொள்ளக்கூடிய அளவிற்கு எந்த சக்தி, எந்த இடம், எப்படிப்பட்ட அந்த மக்கள் மத்தியோடு நாம் இருக்கிறோமோ அவைகளை விட்டு நாம் எழும்பி வந்துட்டு எந்த நேரத்துல வர்றாங்க தெரியுமா? வார்கோதுமையின் அறுப்பின் துவக்கத்துல. அப்படின்னா என்ன அர்த்தம்? அறுவடை செய்யக்கூடிய ஆரம்பம் வந்துருச்சுன்னு கர்த்தர் சொல்றாரு. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஆமே. திரளான ஆத்துமாக்களை, விளைஞ்சு கிடக்கு நிலம், அறுவடை மிகுதியாலோ இல்லை, அன்பரின் கதறல் கேட்டிடுதே. நானிலம் முழுதும் 400 கோடி நாசத்தின் வழியை நாடிடுதே, அறுவடை மிகுதியாலோ இல்லை, அன்பரின் கதறல் கேட்டிடுதே. அறுவடைக்கு, அதனாலதான் இயேசு கிறிஸ்து சொன்னாரு, அறுவடை விளைஞ்சிருக்கு, ஆனா அறுவடைக்கு ஆட்கள் இல்லையே நாங்களாயிட்டார். ஹல்லேலூயா. இப்போ அந்த அறுவடையை சேகரிப்பதற்கு நகோமியும் ரூத்தும் அங்க வந்துட்டாங்க. இப்ப நீங்க நல்லா கவனிங்க. இப்போ அறுவடை, வார்கோதுமையின் அறுவடையின் காலத்துல, அந்த ஸ்டார்டிங், அந்த ஆரம்ப நாட்களிலேயே வந்துட்டாங்க. அல்லேலூயா. இப்ப கர்த்தர் உங்களை பயன்படுத்த போகிறாரு. இப்படிப்பட்ட ஒரு அறுவடை வச்சிருக்கிறாரு. இப்படிப்பட்ட ஒரு அறுவடை நாட்கள் வரப்போகுது. அந்த நாட்களில ஆரம்பத்திலிருந்து கர்த்தர் உங்களை, என்னை கர்த்தர் பயன்படுத்த போகிறாரு. நீங்க பொறுக்கிறீங்களோ அறுக்கிறீங்களோ அது எனக்கு தெரியாது. ஆனா கோதுமை
வீட்டுக்கு வந்துச்சா வரலையாம்மா? வந்துச்சுல. இந்த அம்மா பொறுக்குச்சா அறுக்குச்சா? அறுத்தாங்களா பொறுக்குனாங்களா? அதே சந்தேகமா இருக்கு. என்ன சொல்றது? இந்த அம்மா என்ன செஞ்சாங்க? முதல்ல வயல் நிலத்துல போய் என்ன செய்தாங்கன்னு சொல்லுங்க? பொறுக்கினார்கள். ஆமே. நீங்க பொறுக்குனாலும் பிரச்சனை இல்லை. போவாஸ் என்ன சொல்லி கொடுக்குறா தெரியுமா? இந்த ஆத்தா பொறுக்கட்டும், நீ அந்த கருது அள்ளும் பொழுது, அரிய அள்ளும் பொழுது கொஞ்சம் சிந்த விடுங்கடா அப்படின்ற. இது எப்படி இருக்கு? யாராவது நம்ம சொல்லுவோமா? அப்பெல்லாம் நாங்க கிராமத்துல இந்த கருது அறுக்கிற நேரத்துல கருது பொறுக்க போவோம். எப்படின்னா அந்த செதறி கிடக்கல, சிந்தி கிடக்கல. இந்த பக்கம்லாம் என்னன்னு தெரியல. இப்ப நான் சொல்ல ஒரு 25-20 வருஷத்துக்கு முன்னாடி. இப்பதானே மிஷின் வந்து இறங்கி எல்லாத்தையும் போட்டு எல்லாத்தையும் அள்ளிட்டு போயிடுறான். உள்ள வீட்டுக்கு வராம, நெல்லு வராம. நல்லா கவனிங்க, நம்முடைய விளைச்சலின் பலனை நீ உண்பாயின் பைபிள் சொல்லுது. விளைச்சலின் அந்த பலன் நம்ம வீட்டுக்கே வரலங்க. வயல்ல வந்து லாரியை வச்சு என்ன செஞ்சிடறாங்க? கொண்டு போயிடுறாங்க. அது ரொம்ப கஷ்டம். அதனாலதான் ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை பார்க்க முடியல. அப்போலாம் நாங்க அந்த கருது கீழே சிந்தி கிடக்கிறத நாங்க பொறுக்க போவோம். கீழே வயல்ல இறங்குனா அந்த வயக்காரா விரட்டுவாரு பாருங்க. ஆறா வந்து இறங்குறியா? ஆனா இந்த அம்மாவுக்கு என்ன செய்யுது? கோவா சொல்றாரு, நீ அள்ளும் போது கொஞ்சம் என்ன செய்ய? கருத சிந்த விடு. இதெல்லாம் பைபிள்ல இருக்கு. சிந்த விட்டுரு. இவங்களே சிந்துறானுங்க, வேற வழி இல்லையே. போவாஸ் ஐயா சொல்லிட்டாரு. இதெல்லாம் 1-2 பொறுக்கி இந்த அம்மாவுக்கு முன்ன பின்ன வந்து பொறுக்கி பழக்கம் கிடையாது. ஒரு அனுபவம் தெரியாது இந்த அம்மா. ஆனா பொறுக்கி சாயந்தரம் ஆன உடனே என்ன செய்யறாங்கன்னா கொண்டு போனார்கள். அல்லேலூயா. இந்த அம்மா ஃபர்ஸ்ட் போய் எந்த வயல் நிலத்துல இறங்குனாங்களோ அந்த வயல் நிலம் அவர்களுக்கு சொந்தமாயிற்று. நீங்கள் நான் எந்தெந்த கிராமத்துல கால் மிதிக்கிறோமோ அந்த கிராமம், சொல்லுங்கம்மா, அல்லேலூயா சொல்லுங்க, கால் மிதிக்கும் தேசமெல்லாம் என் கர்த்தருக்கு சொந்தமாகும். கண் பார்க்கும் பூமி எல்லாம் கல்வாரி கொடி பறக்கும். பாரக்கட்டும் சிலுவையில். ஹல்லேலூயா. உயரட்டும் இயேசுவின் திருநாமம். ஹல்லேலூயா. கால் மிதிக்கும் தேசமெல்லாம் நேரம் முடிஞ்சு போயிருச்சம்மா. கண் பார்க்கும் பூமி எல்லாம் கல்வாரி கொடி பறக்கும். செல்லட்டும் செபசேனை துதிசேனை. ஹல்லேலூயா. வெல்லட்டும் எதிரியின் எரிகோவை. ஹல்லேலூயா. செல்லட்டும் ஜெபசேனை துதிசேனை. ஹல்லேலூயா. வெல்லட்டும். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. போதும், நல்லா கவனிங்க. அப்போ நம்ம கால் மிதிக்கிற எந்த நிலத்துல கால் மிதிக்கிறோமோ அது நமக்கு சொந்தமாகும். அறிக்கையிடுங்க இயேசுவின் நாமத்தில். நீங்க எந்த கிராமத்துக்கு போறீங்களோ அது உங்களுக்கு சொந்தமாகும். ஹல்லேலூயா. ஜெபம் பண்ணிட்டு போங்க. நீங்க எப்படி ஜெபிச்சிட்டு போங்க. நீங்க ஜெபிக்கிறது கிடைக்கும். நம்ம ஜெபிக்க தெரியுது. எப்படியாவது நம்ம தேவ சமூகத்துல உட்கார்ந்து ஜெபிங்க. ஆமென். அறுவடையின் காலம் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறது. நீங்களாம் எப்போ எங்கெங்கெல்லாம் நீங்க ஜெப குழுவுக்கு நீங்க ஊழியத்திற்கு நீங்க கால் மிதிக்கிறீங்களோ அந்த தேசத்தை, அந்த நாட்டை, அந்த 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 கிராமத்தை, அந்த பகுதியை கர்த்தர் உங்களுக்கு தருவார். எங்க சர்ச்சில் நாங்க அப்படி எழுதியிருக்கோம் 2 பேரா. இப்ப நான் இங்க இருந்தாலும் அங்க ஆட்டோமேட்டிக்கா நடக்கக்கூடிய காரியங்கள் நடந்துகிட்டே இருக்கும். ஆமே. 2 பெண்கள் ஆளு பெண்களா இருந்தா 2 பேர், ஆண்கள் இருந்தா 2 பேர், கணவன் மனைவியா இருந்தா கணவன் மனைவி 2 பேர். இப்படி ஒவ்வொரு ஊருக்கும் ஒவ்வொரு ஏரியாவுல நாங்க பிரிச்சு விட்டுருது. இந்த பாருங்க, நீங்க அண்ணன் அக்கா நீங்க 2 பேரும் என்ன செய்யுங்க, குடும்பமா நீங்க இந்த ஊருக்கு போங்க, ஊழியத்துக்கு போங்க. அக்கா நீங்க 2 பேரும் என்ன உங்களுக்கு ஜோடி இல்லையா, நீங்க 2 பேரும் ஜோடியா, ஓகே நீங்க 2 பேரும் போய் இந்த ஊருக்கு போய் ஊழியம் செஞ்சுட்டு வாங்க. அப்புறம் நீங்க அண்ணன் நீங்க எப்படின்னா நீங்க 2 பேரும் போறீங்களா, ஓகே நீங்க 2 பேரும் போய் இந்த ஊர்ல போய் என்ன செய்யுங்க, காஸ்பல் அரிச்சிட்டு சுவிசேஷம் சொல்லிட்டு ஜெபக்குழு நடத்திடுவாங்க.
வீக்லி, ஒவ்வொரு வாரமும் தினந்தோறும் திங்கக்கிழமையிலிருந்து சனிக்கிழமை வர என்ன செய்யறான்னா ஜெபம் நடந்துகிட்டே இருக்கும், ஊழியம் நடந்துகிட்டே இருக்கும், ஜெபக்குழு நடந்துகிட்டே இருக்கும். நான் போய் சொல்லி ஜெபிக்கிறது. நீ ஒண்ணுமே சொன்ன 2 விசுவாசி இருந்தாலும் பிரச்சனை இல்லை. அந்த 2 பேரையும் கூட்டி வச்சு நல்ல ஜெபம் பண்ணிட்டு அவங்கள ஆசீர்வதிச்சுட்டு அந்த ஊருக்காக ஜெபம் பண்ணிட்டு ஏரியா வல்லமே கட்டி ஜெபிச்சுட்டு நீங்க வந்துருங்க. ஹல்லேலூயா. உண்மையில சொல்றேங்க, அந்த ஜெபக்குள்ள அந்த ஊழியம் ஆரம்பித்ததுக்கு பிறகு திரளான ஜனங்களை கர்த்தர் கொண்டு வந்து கொண்டிருக்கிறார். ஒன்று மட்டும் தெரிஞ்சுக்கிறீங்க, ஊழியக்காரன் மட்டும் எத்தனை பேரை போய் சந்திக்க முடியும்? 2 பேரை சந்திக்கலாம், கூட போனா ஒரு 5 பேரை சந்திக்கலாம். ஆனா ஊழியக்காரன் மட்டும் 5 பேரை சந்திக்கிறீங்க அப்படின்னா, இப்ப நீங்க சபையார் எல்லாரும் ஒரு 10 பேரு ஜூஸ் நல்லா தேர்ந்தெடுத்து ஒரு 10 பேர் முத்துக்களா நீங்க 10 பேர்ல நீங்க 2 பேரா போங்க. என்ன ஆகும் தெரியுமா? ஏரியா முழுவதும் ஜெபம் நடந்துகிட்டு இருக்கு, ஏரியா முழுவதும் ஊழியம் நடந்துகிட்டு இருக்கு. அப்ப அந்த வாரத்துல ஒரு 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 20 பேரை சந்திக்கிறீங்கன்னு வச்சுக்கிறீங்க. 20 பேர்ல 10 பேரு அவங்க ஒழுங்கா கேட்பாங்க. அதுல ஒரு 5 பேர் ஆலயத்துக்கு வந்தாங்கன்னு வச்சுக்கிறீங்க. 5 பேர்ல ஒரு 2 பேராவது கர்த்தருக்காக நிக்க ஆரம்பிச்சிருவாங்க. அப்போ என்ன நடக்குது? இந்த அம்மா போய் எந்த வயல்ல போய் இறங்குச்சோ அந்த வயலுக்கு சொந்தமாச்சா இல்லையா? ஆமே. நீங்க எந்த கிராமத்துல போய் நீங்க முழங்கால் போடுறீங்களோ அந்த கிராமத்து மக்களை கர்த்தர் உங்களுக்கு தருவார். எந்த ஊர்ல நீங்க கால் மிதிக்கிறீங்களோ அந்த ஊரை கர்த்தர் நமக்கு சுதந்திரமா கொடுப்பார். ஒரு ஆமே சொல்லுங்க. ஒரே ஒரு வசனத்தை நான் வாசிச்சு நான் முடிக்க போகிறேன், எனக்கு நேரம் முடிஞ்சிருச்சு. அதே ரூத்து புஸ்தகத்துல ஆமென் ஆமென் ஸ்தோத்திரம். கடைசி அதிகாரம் 4ஆம் அதிகாரம் 13வது வசனம். மனைவியானார். ஆமே அல்லேலூயா சொல்லுங்க. வெறுமை, எம்டி, இப்ப பிள்ளையை சுமக்கக்கூடிய ஒரு கர்ப்பவதியாய் மாறினார். சபை அப்படிப்பட்ட ஒரு கர்ப்பவதியா மாறணும். திருச்சபை பிள்ளைகளை பெற்றெடுக்கிற ஒரு சபையாக மாற போகிறது. ஆமென் சொல்லுங்க. எம்டியா தான் உள்ள என்றாச்சு, கடைசி வரை எம்டியா போகல. வாழ்க்கை முழுவதும் எம்டியா போடுச்சா? போகல. எம்டி இப்ப என்ன செஞ்சிட்டு இருக்கு? நிரம்பிக்கிட்டு இருக்கு. கர்ப்பவதியா மாறிச்சு, பிள்ளையை பெற்றெடுத்தார். ஊர் மக்கள் எல்லாரும் பாக்கியவதி என்று சொல்லுகிறார்கள். அல்லேலூயா. பாக்கியவதி அப்படின்னா மக்களை பெற்ற மகராசின்னு சொல்லுது. மக்களை பெற்ற மகராசி சபையேன்னு உங்களை பார்த்து என்ன பேசணும்? ஆத்துமாக்களை பெற்றெடுக்கிற சபையாக நீங்கள் நான் வாழணும். ஹல்லேலூயா. அப்படிப்பட்ட ஒரு எழுப்பு, இதுதாங்க எழுப்புதல். இதுதான் எழுப்புதல். எம்டியா இருந்தது, ஒன்றுமே இல்லாம வந்தது. அறுப்பின் காலத்துல அந்த ஆரம்பத்திலேயே உள்ள என்றாயிட்டாங்க. ஆரம்பத்திலே என்றாயிட்டாங்க. நீங்கள் நானும் அதை தான் செய்ய போறீங்க. ஒரு அறுப்பு காலம் இருக்குது, அதுல நம்ம எல்லாருமே என்ன செய்யணும்? அந்த அறுப்பு காலத்துல என்று ஆகணும். நீங்கள் நானும் அதற்குள்ள நம்ம நுழையணும், அதற்குள்ள நம்ம கடந்து போகணும். நாம சபையை ஆத்துமாக்களை பெற்றெடுக்கிற ஒரு பாருங்க. அந்த அடுத்த வசனம் வாசிங்க, தொடர்ந்து வாசிங்கப்பா, வாசிச்சு முடிக்க போறோம். பார்த்து ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. சுதந்திரவாளி அற்று போன ஒரு நிலைமை, ஆனா அற்று போகல. ஒரு ஆமே சொல்லுங்க. யார பார்த்து சொல்றாங்க? ஸ்திரீகள்லாம் எழும்பி நகோமியை பார்த்து சொல்றாங்க. எம்டியை பார்த்து சொல்லுச்சு. அந்த எம்டி தான் சொல்லுச்சு, நான் உனக்கு ஒரு சௌக்கியத்தை தேடாது இருப்பேனோ. சௌக்கியம் வந்துருச்சா? வரலையா? இப்ப இந்த ஆத்தா என்ன செய்யுது? வயசான அம்மா ரூத்து குழந்தையை பெற்று நகோமி கிட்ட கொடுத்தானாம். நகோமி அந்த குழந்தையை வளர்க்கிற தாயானார். எங்க மறுபடி தாயாயிருச்சு பாருங்களேன். வயசான அம்மா சாவி குழந்தையை வளர்க்கிற தாயா மாறிடுச்சு. ஆமே சொல்லுங்க. நீங்க நினைச்சுக்கிட்டு இருக்கீங்களா? ஐயோ நாங்க வயசாயிடுச்சுங்க ஐயா, நான் என்னால நடந்து போக முடியாது, என்னால ஜெபிக்க முடியாது, நான் படிப்பறிவு இல்ல. இல்ல இல்ல, நீங்க தான் ஆத்துமாக்களை பெற்றெடுக்கிற தாய். நீங்க தான் ஆத்துமாக்களை வளர்க்கிற ஒரு தாய். சபையில ஒண்ணு பெற்றெடு இல்லாட்டி வளர. ஐயா என்னால பெற்றெடுக்க முடியல, கொண்டுட்டு வர ஆத்மா வச்சு வளரும் அப்படின்னு நினைச்சது. பால் கொடுக்குறோம்ல,
சாப்பாடு ஊட்டுறோம்ல, தண்ணி கொடுக்குறோம்ல, அந்த மாதிரி ஆத்துமாக்கள் வர்ற ஆத்துமாக்களை அனுசரிச்சுக்கோ. அவங்க வசனத்தை சொல்லுங்க, அவங்களோட அன்பா பேசுங்க. நீ என்ன இதுல போட்டிருக்க, இதுல தொங்குது, அதை கலட்டு அப்படிலாம் சொல்லாத. அதெல்லாம் சொல்லக்கூடாது. அது எப்ப கலட்டுறது மாற்றுறதும் அப்புறம் பாத்துக்கலாம். ஹல்லேலூயா. முதல்ல நமக்கு தேவை என்னது? நமக்கு என்ன தேவை? ஆண்டவருடைய வசனம் சொல்லுது, ஆத்துமாக்களை ஆதாயப்படுத்துகிறவன். என்னமா இருந்தானே, டைம் முடிஞ்சு வச்சு முடிச்சிருக்கியா சீக்கிரத்துல, என்னமோ சொல்லிட்டு போ. ஆத்துமாக்களை ஆதாயப்படுத்துகிறவன் ஞானவானா. அன்பானவர்களே, அப்போ நாம் என்ன செய்யணும்? ஒண்ணு பெக்கணும் அல்லது என்ன செய்யணும்? வளர்க்கணும். ஒண்ணு பெக்கிற லிஸ்ட்ல இரு, இல்லைன்னா வளர்க்கிற லிஸ்ட்ல இரு. ஒரு லிஸ்ட்லயும் இல்லாம இருந்தா என்ன சொல்றது? ஆண்டவருக்கு முன்னாடி வைக்கப்பட்ட நீங்க. அல்லேலூயா சொல்லுங்க, ஆமென் சொல்லுங்க. இப்ப ஆத்துமாக்களை பெற்றெடுக்கிறதுக்கு வந்து, ஆத்துமாக்களை நாம் சுதந்திரிப்பதற்கு வந்து வயசு வரம்பெல்லாம் தேவையில்லை, படிப்புலாம் தேவையில்லை. ஒண்ணுமே இல்லாத, படிப்பறிவு இல்லாத ஒரு மக்கள் தான் ஆத்துமாக்களை கொண்டு வரும். நான் சொன்னேன், இந்த காளானிக்குள்ள நுழையும் சொன்னிச்சு பாடிச்சுல அந்த அம்மா, அந்த அக்கா மூலியமா அநேக ஜனங்கள் சபைக்குள்ள வந்தாங்க. அநேக ஜனங்கள். இன்னொன்னு என்னன்னா, அந்த அம்மா ஒரு தவறான வழியில அநேக ஆண்கள் மிஸ்யூஸ் பண்ணிக்கிட்டு இருந்த ஒரு தாய். அதே நபரு தலைகளா மாற்றப்பட்ட உடனே அநேக ஆத்துமாக்களை ஆண்டவருக்குள்ள வழி நடத்துகிற ஒரு தாயா மாறிட்டார். மாற்றுவாங்கல்ல. ஒண்ணு தெரிஞ்சுக்கிறீங்க, எந்த மனுஷனையும் பிரகாசிப்பிக்கிற எந்த மனுஷனை என்னைக்கு எப்படி மாற்றுவார் சொல்ல முடியாது, ஆனா கர்த்தர் மாற்றுவார். ஹல்லேலூயா. நான் சொல்லி முடிக்கிறேன், நல்லா கவனிங்க. இந்த தாய் சௌக்கியத்தை தேடாதிருப்பேனோ என்று சொன்ன தாய், சௌக்கியம் மாத்திரமல்ல, திரளான ஆசீர்வாதம். இந்த அம்மாக்கு எம்டியா வந்தவங்க, ஒன்றுமில்லாம வந்தவங்க, எளிமையா வெறுமையா வந்தவங்க, என்ன நடந்தது தெரியுங்களா? என்ன நடந்தது தெரியுமா? அவங்களுக்கு ஒரு 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 மணவாளன் கிடைச்சது மாத்திரமல்ல, அந்த சொத்துக்களுக்கெல்லாம் சுதந்திரவாளியாகி மாறிவிட்டார்கள். சுதந்திரவாளி அற்று போக வேண்டிய சூழ்நிலை. ஒண்ணு முடிஞ்சு போச்சு, இல்ல அவ்வளவுதான் முடிஞ்சு போச்சுன்னு நினைக்கிறீங்களா? அப்பதான் ஆரம்பமே. முடிவுரை அல்ல, இதுதான் என்னது? முன்னுரை. சொல்லுங்க, முடிவுரை அல்ல. கட்டுரை எழுதிருக்கிறோமா இல்லையா? முதல்ல என்ன எழுதுவான்? முன்னுரையா எழுதுவான். என்னது? அனுப்புனர். முதல்ல என்ன செய்வான்? அப்புறம் என்னது? பெறுநர். அப்புறம் என்னது? பொருள். அப்புறம் என்னது? முடிவுரை. அதான் கடைசி தானே முடிவுரை. என்னமா டவுட்டா சொல்ற மாதிரி இருக்கு? கடைசியில தானே முடிவுரை. இப்ப நம்ம முடிவுரைன்னு நினைச்சுக்கிட்டு இருக்கிறோம். இது முடிவுரை அல்ல, இதுதான் நம்ம முன்னுரை. இதுதான் அறுப்பு காலத்துல இது ஸ்டார்டிங். அறுவடை முடியல, இப்பதான் அறுக்க போகிறோம், களஞ்சியத்துல சேர்க்க போகிறோம், நம்ம சுதந்திர வழியா மாற போறோம். ஆமே. ஒன்றுமில்லாத எம்டியா இருந்த அம்மா ஒரு பெரிய எஜமாட்டியா மாறிடுச்சு. எம்டி இப்ப எப்படி ஆயிருச்சு? சொல்லுங்க, எஜமாட்டி. எம்டி எஜமாட்டி. ஹல்லேலூயா. எம்டியா இருக்கிற சபை என்ன செஞ்சு சொல்லுங்க? வளர்ந்து பெருக போகிறது. ஆமென் சொல்லுவோம். ரூத்து பெற்று அந்த குழந்தை கூட நம்மளா இருந்தா சண்டை போடுற, உனக்கு தான் ஒண்ணுமே இல்லை, நீ அன்னைக்கே நாங்க உங்களை தேடி வரும்போது ஆரம்பத்தில் சொன்னா, நான் இனிமே கல்யாணம் பண்ணனாலும் பிள்ளையை பெற்று கொடுக்க முடியாது சொன்ன. இல்ல, இப்ப என்ன பிள்ளை நீ வளர்க்கிற, நான் தான் வளர்ப்பேன்னு சொல்லல. அந்த பிள்ளையை வளர்க்கிற தாயாய் மாறினார்கள். இவர்கள் பிள்ளையை பெற்றெடுக்கக்கூடிய ஒரு தாயாக இருந்தார்கள். எஜமாட்டியா மாறிட்டாங்க இந்த அம்மா. எல்லாரும் ரூத்தை வாழ்த்துறாங்க, புகழ்றாங்க, போவாச வாழ்த்துறாங்க. ஒரு பெரிய ஆசீர்வாதத்திற்குள்ளாக, ஒரு எழுப்புதலுக்குள்ளாக கடந்து வந்தார்கள். சபையே, கர்த்தர் அப்படிப்பட்ட ஒரு ஆசீர்வாதங்களுக்குள்ளாக தேவன் உங்களை என்னை கொண்டு வர போகிறார். எல்லாரும் எழுந்து நிற்போமா? தேங்க்யூ லார்ட். எல்லாம் ஒப்பு கொடுத்து ஜெபிக்க போகிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ரபா கந்த ரபா சந்துரி கபலா. ஹல்லேலூயா.